டெய்லி வில்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லியும் நம்மளை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சுத்திகரிக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய பாவமான காரியத்தில் நம்ம கடந்து வரோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லை சிஸ்டர், நான் பாவமான காரியம் என் வாழ்க்கையிலலாம் நான் செய்கிறது கிடையாது அப்படின்னு. பாவமான காரியம் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன காரியத்தில் விளையாட்டாக பொய் சொல்கிறதும், இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆமாம் அவள் இப்படி தான் பண்ணான்னு அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக நிற்கிறதும் கூட பாவமான காரியம் தாங்க கருதப்படுது. யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க, நம்ம தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இல்லை பாவமான சில காரியத்தில் இருக்கிறது தான் பாவமான காரியம்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன காரியம், ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறதும் பாவமான காரியம் தாங்க. சங்கீதம் 51:2 சொல்றது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். நம்ம வாழ்க்கையில டெய்லியும் அந்த சிலுவையை நம்ம தூக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை சுத்திகரிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய காரியத்தில் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நீங்கள் ஆசிரியப்பட தேவன் உங்களை ஆசிரியப்பாக.